திமுகவில் அமைச்சராகவும் துணை பொது செயலாளராகவும் அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகளில் இருந்தவர் பொன்முடி. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சைவம், வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து பொன்முடி தெரிவித்து இருந்த கருத்து கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு திமுக தரப்பில் இருந்தே கடும் கண்டனம் எழ உடனடியாக பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டன. பொன்முடி சர்ச்சை பேச்சு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணை செய்து வருகிறது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் புகார்கள் குறித்த ஆரம்ப கட்ட விசாரணையில் முகாந்திரம் இல்லை என்று தெரிந்தால் அதனை காவல்துறை முடித்து வைக்கலாம். அதில் திருப்தி இல்லை என்றால் புகார்தாரர்கள் காவல் அதிகாரிகளிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்று பாரதிய நியாய சங்கீதா சட்டம் சொல்கிறது என்றும், அதன்படி பொன்முடிக்கு எதிரான நூற்றுக்கணக்கான புகார்கள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. புகார்தாரர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்ப, புகார்தாரர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட பிறகே பொன்முடி மீதான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன என்று தமிழக அரசு விளக்கம் அளித்தது. இதனை அடுத்து புகார்தாரர்கள் மேல்முறையீடு செய்யும் வரை வழக்கு நிலுவையில் இருக்கும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் இது போன்ற பேச்சுக்களை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்றும் காட்டமாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மைக்கில் பேசும் திமுகவினர் அனைவரும் தங்களை மன்னர்களாகவே நினைத்துக் கொள்கிறார்கள் என்றும் காட்டமாக கருத்து தெரிவித்தார். வழக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்து உள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் பொன்முடிக்கு எதிரான இந்த விவகாரம் தொடர்பாக பெறப்பட்ட 115 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டு அது தொடர்பான விவரங்கள் புகார்தாரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு உள்ளது என்று குறிப்பிட்டார். உடனே புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது தொடர்பாக புகார்தாரர்களிடம் உரிய ஒப்புகை சீட்டு பெறப்பட்டதா என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் அனைத்து புகார்தாரர்களிடம் இருந்து உரிய ஒப்புகை சீட்டு பெறப்பட்டுள்ளது என்று விவரம் தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதி விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். திமுகவில் பொன்முடியின் சகாக்கள் அனைவரும் தீவிரமாக பணியாற்ற சர்ச்சை பேச்சுக்கு பிறகு அவர் மிகவும் அமைதியாகவே இருந்து வருகிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளில் மட்டுமே பொன்முடி கலந்து கொண்டு வருகிறார். தலைமையின் கோபம் குறையும். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தனக்கு அமைச்சர் பொறுப்பு மீண்டும் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் நீதிமன்றம் தொடர்ச்சியாக பொன்முடிக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறது. திமுகவில் உள்ள அமைச்சர்கள் பொன்முடி மட்டுமல்ல, பல்வேறு அமைச்சர்கள் மீதான வழக்குகளும் நீதிமன்றங்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் நில அபகரிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதேபோல் திமுகவுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் மீதான வருமானத்துக்கு அதிகமான அசையும் அசையா சொத்து குவித்த வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதை தாண்டி விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மீதான வருமானத்துக்கு அதிகமான அசையும் அசையா சொத்து குவித்த வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதேபோல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி மீதான வருமானத்துக்கு அதிகமான அசையும் அசையா சொத்து குவித்த வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதேபோல் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி கொடுப்பதாக பல ஏழை எளிய மக்களிடம் பல 100 கோடி ரூபாயை முறைகேடாக வசூல் செய்து ஏமாற்றிய வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதையெல்லாம் தாண்டி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச் செயலாளர் கவிஞர் கனிமொழி
நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மற்றும் 16 பேர் இணைந்து 2G அலைக்கற்றில் 1,76,000 கோடியை ஊழல் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட வழக்கு தற்போது மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது திமுகவில் உள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக பினாமிகள், திமுக முக்கிய பிரமுகர்கள், திமுக உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் என அனைவருமே பல்வேறு குற்ற வழக்குகளில், அதாவது நிலத்தை அபகரிப்பது, பணத்தை மோசடி செய்வது, பல்வேறு குற்றங்களை பின்னணியில் இருந்து இயக்குவது, அதேபோல் வருமானத்துக்கு அதிகமாக அசையும் அசையா சொத்துக்களை குவிப்பது, மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிப்பது, அதாவது கனிம வளத்தை கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வது போன்ற பல்வேறு முறைகேடுகளை திமுக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதற்காகத்தான் திமுக, அதாவது அண்ணா அறிவாலய திமுக, தமிழகத்தின் அநீதியின் அடையாளம், குற்றவாளிகளின் கூடாரும், தீயசக்தி திமுக ஆட்சி என்று கூறப்படுகிறது. திமுகவில் உள்ள அனைவருமே பெரும்பாலானோர் குற்றவாளிகளாக இருப்பதனால் மட்டுமே தமிழகத்தில் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் கொலை, கொள்ளை, பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம், வழிபறி, ஜாதிய ரீதியான மோதல், மத ரீதியான மோதல், ஆணவ படுகொலை, கள்ளச்சாராய மரணம், அதாவது சிறைச்சாலைகளில் கைதிகள் மரணம், காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகள் மரணம், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதிலும் இந்த கொலை கொள்ளை என்பது நாள்தோறும் நடக்காத நாளே இல்லை என்ற ஒரு வரலாற்றை திமுக ஆட்சியாளர்கள் நடத்தி வருகிறார்கள். அதாவது வரலாறு காணாத வகையில் தமிழகத்தில் கொலை கொள்ளை, குறிப்பாக ஆணவ படுகொலை என்பது அதிகமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆணவ படுகொலையை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் தங்களுடைய வேதனையை தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தில் அதிகமாக ஆணவ படுகொலை நடைபெறுகிறது, இதற்கு என்னதான் தீர்வு என்றும் ஒரு வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஆணவ படுகொலைக்கும் கொலைக்கும் நீதிமன்றம் சென்றால் அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படுகிறது. நீதிபதிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள். காவலர்களே, அதாவது அந்த குற்றவாளிகளை, விசாரணை கைதிகளை ஆளுங்கட்சியினுடைய பேச்சை கேட்டு கொல்வது, ஆதாரத்தை அழிப்பதற்காக மக்களை கொல்வது, அதாவது ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக நிரபராதியை அழிப்பது தமிழக முதலமைச்சருடைய பிரதான பணி என்னவென்றால், இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் குற்றவாளிகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்து அவர்களுக்கு எவ்வாறு உரிய அடைக்கலம் கொடுக்க வேண்டும், நீதிமன்றத்தில் எவ்வாறு அந்த குற்றவாளிகள் மீதான அந்த வழக்கை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையில்தான், அந்த பணியில்தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறாரே தவிர குற்றவாளிகளை தண்டிப்பதிலும் நிரபராதிகளை பாதுகாப்பதிலும் சமூகத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுவதிலும் முற்றிலுமாக அந்த திமுக என்ற அந்த அரசு தவறிவிட்டது. அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக கலைஞர் கருணாநிதியிடம் சென்றபோது அன்று முதல் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரையில அந்த திமுகவுடைய சித்தாந்தம் என்பது முற்றிலுமாக நடைமுறைப்படுத்துவது கிடையாது. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, செய்வது ஒன்று, சொல்வது ஒன்று. இப்படித்தான், அதாவது தேர்தலுக்கு முன்பாக மக்களிடம் பேசுவது ஒன்று, தேர்தல் முடிந்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களிடையே தெரிவிக்கும் கருத்து ஒன்று. இப்படி ஒரு முரண்பாடான ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. அதனால்தான் அண்ணா அறிவாலய திமுக என்பது அனைவராலும் அழைக்கப்படுவது என்னவென்றால்
அநீதியின் அடையாள சின்னம், குற்றவாளிகளின் கூடாரம், தீய சக்தி அண்ணா அறிவாலய திமுகவிடம் இருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு பிரச்சாரத்தை தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்து திமுகவுடைய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் விரோத சமூக விரோத செயல்பாடுகளை, குற்றங்களை, கொலைகளை, இந்த வழிபறிகளை, இந்த இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பதை, மக்களிடம் வசூலிக்கப்படும் வரி பணத்தை கொள்ளையடிப்பதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தை நோக்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் தமிழகத்தின் எஜமானர்கள், வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள். அதாவது இதற்கு முன்பாக நடைபெற்ற ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களையும் தற்போது திமுக ஆட்சி காலத்தில் நடைபெறும் குற்றங்களையும் ஒப்பிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கட்சிகளுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். யார் எது சொன்னாலும் வாக்காளர்கள் எந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை முடிவு செய்து வாக்களிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாடு அந்த அண்ணா அறிவாலய குற்றவாளிகள் கூடாரத்திடம் இருந்து தமிழகம் காக்கப்படும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.